மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்க பள்ளிக்கரணைக்கு லாஸ்டா நீங்க வந்தீங்கல்ல ஒரு வருஷம் முன்னாடி, அப்ப ரோடுக்கு இப்ப ரோடுக்கு நீங்க வந்து பாக்குறீங்களா? கேவலமா இருக்கு ரோடு, கேவலமா இருக்கு. நாங்க டெய்லி அவஸ்தைப்படுறோம் இங்க, நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இங்க. உங்களுக்கு இங்க ரோடை சரி பண்ணித்தாங்க, ரோடை வைடன் பண்ணித்தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுல அக்கறையே இல்லையா நிஜமா? அப்புறம் மக்கள் எப்படி போனா எப்படின்னு உங்களுக்கு அப்படித்தானே? டெய்லி கவஸ்தப்படுறோம் எங்களுக்கு இங்க. ஒரு மக்களோட அக்கறையில ஒரு 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 பர்சன்ட் கூட அக்கறை இல்லை. மழை நின்று 3 வாரம் 4 வாரம் இருக்கு, ரோடு அப்படியே தான் இருக்கு. வந்து பாருங்க, கேவலத்திலையும் கேவலம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக ஆட்சியினையும் சாலை வசதிகள் முறையாக இல்லை என்றும் புகார் தெரிவித்து நபர் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். அவ்வீடியோவில் பேசிய நபர், சென்னை பள்ளிக்கரணை பகுதிகளில் டிராபிக்கும் சாலையும் மிகவும் கேவலமானதாக உள்ளது என்றும், கடந்த 3 வருடங்களாகவே மக்கள் பல மணி நேரம் காத்து நின்று அவதிப்பட்டு வருவதாகவும் கூறி சாடியுள்ளார். மேலும், இதுபோன்ற சாலைகளால் மக்களின் நேரமும் ஆற்றலும் வீணாக செல்கிறது. போன தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க இந்த பக்கம் வந்த நீங்கள் இனியும் அடுத்த ஓட்டிற்குத்தான் வருவீர்கள் என்றும், அப்போதும் இதே வழியாகத்தான் வரவேண்டும் என்றும், முதலில் பள்ளிக்கரணை பகுதியினை நேரில் வந்து பார்த்து செல்லுங்கள் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். மேலும், மு.க.ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலை போக்குவரத்து துறை மிகவும் கேவலமானதாக உள்ளது என்றும், இந்த பகுதிகளில் வாழும் மக்கள் மீது திமுக அரசிற்கு அக்கறை இல்லையா என்றும் கேள்வியினை எழுப்பியுள்ளார். மேலும், மழை நின்று பல நாட்களை கடந்தும் சென்னையின் பல பகுதிகளிலும் இதுபோன்ற முறையான சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதில்லை என்றும், அரசும் இதில் மித்திரமாகவே செயல்படுவதாகவும் கூறி திமுக அரசை வெளுத்து வாங்கியுள்ளார்.